வணக்கம், வெல்கம் பேக் ரெஸ்லிங் வெறியர்களே. நம்ம இன்னைக்கு கோடி ரோட்ஸ் வில்லனாக மாற போகிறது எப்பன்றது தெரிஞ்சுக்கலாம். கோடி ரோட்ஸ் வில்லனாக மாற போறாரு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எப்பன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் வில்லனாக மாற போகிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். கோடி ரோட்ஸ் வில்லன் ஆகிறத கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கோடி ரோட்ஸ் அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. கெவின் ஓவன்ஸோட நடந்த மேட்ச்லேயே கெவின் ஓவன்ஸை கழுத்தை உடச்சி விட்டாரு. அதுக்கப்புறம் அப்போயே கோடி ரோட்ஸ் வில்லனாக மாறிட்டாருன்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் அப்பயும் கன்ஃபார்ம் பண்ணல WWE. ஆனால் அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் எப்போ வில்லனாக போகிறாருன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் கோடி ரோட்ஸோட ஃபைனல் வில்லன் தனம் வரப்போகிறது. கோடி ரோட்ஸோட வில்லத்தனம் எப்படி இருக்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, அது அடுத்த வாரம் ஸ்மாக் டவுனில் இருக்க போகுது. ஏன்னா கோடி ரோட்ஸை வச்சு தான் ஸ்மாக் டவுனில் ஹீல் டர்னை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது எப்படின்றது நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா, ராண்டி ஆர்டனையும் கோடி ரோட்ஸையும் ஸ்மாக் டவுன் மேனேஜர் ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாரு. சண்டே நைட் மெயின் ஈவெண்ட் வரைக்கும் நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கூடாது. அப்படி அடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான சாம்பியன்ஷிப் மேட்ச் இனிமேல் கிடைக்காது வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் கோடி ரோட்ஸ் என்ன பண்ண போகிறாரு கேட்டிங்கன்னா, அந்த சாம்பியன்ஷிப் மேட்சை பற்றிலாம் கவலைப்படாமல் தான் வில்லன்றதை உறுதிப்படுத்தும் விதமாக அடுத்த வாரம் ராண்டி ஆர்டனை அட்டாக் பண்ணுவார். ராண்டி ஆர்டனை அட்டாக் பண்ணுறது மூலியமாக அவர் தன்னோட வில்லத்தனத்தை தொடங்கிடுவார். கோடி ரோட்ஸ் வில்லனாக மாறிடுவார். ஆனால் ராண்டி ஆர்டன் ஏற்கனவே வில்லாதி வில்லனாக இருக்கிறாரு. அதனால் இவங்களுக்கான ஃபியூடு வேறு லெவலாக இருக்க போது. அதுதான் சாட்டர்டே நைட்டு மெயின் ஈவெண்ட்டுக்கு மாறி சண்டே நைட் மெயின் ஈவெண்ட்டாக இருக்குது. இந்த சண்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் முக்கியமான மெயின் ஈவெண்ட் மேட்சாக இவங்க 2 பேரோட மேட்ச் இருக்க போது. ஃபேஸ் டு ஃபேஸ் மேட்ச் கிடையாது, ஃபேஸ் டு ஹீல் கிடையாது. இது ஒரு ஹீல் டு ஹீல் மேட்சாக இருக்கும். அதனால் யார் வில்லன், யார் தரமான வில்லன் அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கான மேட்சாக இருக்கும். இந்த மேட்ச் வேறு லெவலாக இருக்க போது. அதனால் இந்த மேட்ச்சில் 2 பேருமே வில்லத்தனம் பண்ண போகிறாங்க. அதனால் 2 பேருமே மாறி மாறி அடிச்சுக்கலாம். 2 பேருமே எப்படி வேணாலும் லோ ப்ளோ போடலாம். 2 பேருமே எந்த விதமான சீட்டிங்கும் பண்ணிக்கலாம். அதனால் 2 பேருமே ஃபேஸ் கிடையாது, 2 பேருமே ஹீல். அதனால் தன்னோட உச்சமான, அதாவது எப்படி ஜெயிக்க முடியுமோ, எந்த வழியில் ஜெயிக்க முடியுமோ அந்த மாதிரி மேட்சை கொண்டு போவாங்க. அதனால் இந்த மேட்ச் ஒன் ஆஃப் த தரமான மேட்சாக இருக்க போது. அதனால் கோடி ரோட்ஸோட ஹீல் டர்ன் எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வாரம் இருக்க போது. அதை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க WWE. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ்க்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.